கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 35 டிசம்பர் 7, 1830 நியூயார்க்கின் பயோட்ரியில் அல்லது அதற்கருகில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு சிட்னி ரிக்டனுக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். அந்த சமயத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதில் தீர்க்கதரிசி ஏறக்குறைய தினமும் ஈடுபட்டிருந்தார். ஜூன் 1830 ஆரம்பத்தில் மொழிபெயர்ப்பு ஆரம்பமாகிய ஆலிவர் லோரிட்டியும் ஜான் விட்மேரும் எழுத்தாளர்களாக பணிபுரிந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பிற கடமைகளுக்கு அழைக்கப்பட்டு இருப்பதால் அந்த பணியிலே தீர்க்கதரிசியின் எழுத்துகராக பணிபுரிய தெய்வீக ஏற்படுத்தலின் சிட்னி ரிக்டன் அழைக்கப்பட்டார். வசனம் 20 பார்க்கவும். அந்த வெளிப்படுத்தலுக்கு பதிவின் முன்னுரையாக ஒகையாவில் இருந்து கர்த்தரிடம் விசாரிக்கும்படிக்கு டிசம்பர் சிட்னி ரிக்டன் வந்தார். அவருடனே எட்வர்ட் பிட்ரெஜும் வந்தார். அந்த சகோதரர்கள் வந்து சேர்ந்தவுடனே அப்படியே கர்த்தர் பேசினார் என ஜோசப் ஸ்மித் வரலாறு அறிவிக்கிறது. 1 முதல் 2 மனுஷர்கள் எவ்வாறு தேவகுமாரர்களா ஆகலாம். 3 முதல் 7 ஞானஸ்தானம் கொடுக்கப்படவும் பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை அருளவும் சிட்னி ரிக்டன் அழைக்கப்பட்டார். 8 முதல் 12 விசுவாசத்தால் அடையாளங்களும் அறிகுறிகளும் உண்டாக்கப்பட்டன. 3 முதல் 16 ஆவியின் வல்லமையால் கர்த்தரின் ஊழியக்காரர்கள் தேசங்களை மிதித்து நெருக்குவார்கள். 17 முதல் 19 இரகசியங்களின் திறவுகோல்களை ஜோசப் ஸ்மித் தரித்திருக்கிறார். 20 முதல் 21 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையின் நாளிலே இருப்பார்கள். 22 முதல் 27 இஸ்ரவேலின் இரட்சிக்கப்படும். 1 ஆல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிற தொடக்கமும் முடிவுமாயிருக்கிற அவரது மார்க்கம் ஒரு நித்திய சுற்றாயிருக்கிறது. நேற்று இன்று என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிற கர்த்தருடைய உங்களுடைய தேவனின் சத்தத்தை கேளுங்கள். 2 உலகத்தின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரனாகிய நானே இயேசு கிறிஸ்து. எனது நாமத்தை நம்புகிற அநேகரும் தேவகுமாரர்களாவார்கள். பிதாவின் நான் ஒன்றாய் இருப்பதைப் போல என்னிலே பிதா ஒன்றாய் இருப்பதைப் போல நாங்கள் ஒன்றாய் இருக்கும்படிக்கு என்னிலே ஒன்றாயிருப்பார்கள். வசனம் 3 இதோ எனது ஊழியக்காரனாகிய சிட்னி, உன்னையும் உனது வேலைக்காரனையும் நான் பார்த்தேன் என மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்குச் சொல்கிறேன். உனது ஜெபங்களை நான் கேட்டேன். ஒரு மகத்தான பணிக்கு உன்னை ஆயத்தப்படுத்தினேன். வசனம் 4 நீ பாக்கியவானாய் இருப்பாய், ஏனெனில் நீ மகத்தான காரியங்களையே செய்வாய். இதோ எனக்கு முன்பாகவும் வரவேண்டிய எலியாவுக்கும் முன்பாகவும் பாதையை ஆயத்தப்படுத்த யோவானைப் போல நீ அனுப்பப்பட்டாய். இதோ நீ அறியாதிருந்தாய். வசனம் 5 மனம் திரும்புதலுக்காக தண்ணீரினால் நீ ஞானஸ்தானம் கொடுத்தாய், ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. வசனம் 6 ஆனால் இப்பொழுது தண்ணீரால் நீ ஞானஸ்தானம் கொடுக்க உனக்கு ஒரு கட்டளையை நான் கொடுக்கிறேன். பழங்காலத்து அப்போஸ்தலர்களைப் போலவே அவர்களும் கைகள் வைக்கப்படுவதால் பரிசுத்த ஆவியை பெறுவார்கள். வசனம் 7 தேசத்தில் புறஜாதியர்களுக்கு மத்தியிலே ஒரு மகத்தான பணி நடைபெறும், ஏனெனில் அவர்களின் மதிக்கேடு அருவருப்புகளும் சகல ஜனங்களின் கண்களிலும் வெளியரங்கமாக்கப்படும். வசனம் 8 ஏனெனில் நானே தேவன், எனது கரம் குறுகி போவதில்லை,
எனது நாமத்தில் நம்பிக்கை கொண்ட யாவருக்கும் அற்புதங்களையும் குறிகளையும் அதிசயங்களையும் நான் காண்பிப்பேன். வசனம் 9. விசுவாசத்திலே எனது நாமத்திலே யார் கேட்டாலும் அவர்கள் பிசாசுகளாய் துரத்துவார்கள், அவர்கள் வியாதிஸ்தர்களை சொஸ்தப்படுத்துவார்கள், அவர்கள் குருடர்கள் தங்கள் பார்வையை பெறுவவும், செவிடர்கள் காது கேட்கவும், ஊமையர்கள் பேசவும், முடவர்கள் நடக்கவும் செய்வார்கள். வசனம் 10. மனுபுத்திரருக்கு பெரிய காரியங்கள் காட்ட வேண்டிய காலம் சீக்கிரமாய் வருகிறது. வசனம் 11. ஆனால் அவருடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லாம் ஜாதிகளும் குடிக்கும்படி செய்த பாபிலோனியன் மேல் வரும். பல்கடிப்புகளை தவிர விசுவாசமும் இல்லாமல் எதுவும் கட்டாயப்பட மாட்டாது. வசனம் 12. இந்த சந்ததிக்குள் நான் அனுப்பிய என்னுடைய பரிபூரண சுவிசேஷத்தை பெற ஆயத்தமாய் இருக்கிறவர்களை தவிர எவனும் நன்மை செய்யவில்லை. வசனம் 13. ஆகவே கல்லாதவர்களும் அலட்சிய பண்ணப்பட்டவர்களும் என்னுடைய ஆவியின் வல்லமையினால் ஜாதிகளை மிதித்து நெருக்க உலகத்தில் பலவீனமானவைகளையே அழைக்கிறேன். வசனம் 14. அவர்கள் புயம் என்னுடைய புயமாயிருக்கிறது, நான் அவர்களின் பரிசேயம் கேடகமாயிருப்பேன், அவர்கள் அறை கட்டுவேன், அவர்கள் எனக்காக கடுமையாய் போராடுவர்கள், அவர்களின் எதிரிகள் அவர்களின் பாதங்களின் கீழ் இருப்பார்கள், அவர்களுக்காக பட்டயத்தையே விழப்பண்ணுவேன், என்னுடைய கோபத்தின் அக்கினியினால் நான் அவர்களை பாதுகாப்பேன். வசனம் 15. சிறுமையானவர்களுக்கு எந்த குணம் உள்ளவர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும், எனது வருகைக்காக அவர்கள் காத்திருப்பார்கள், ஏனெனில் அதுவே சமீபமாயிருக்கிறது. வசனம் 16. அத்திமரத்தின் ஊமையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஏனெனில் இப்பொழுதே கோடை காலம் சமீபித்து இருக்கிறது. வசனம் 17. எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் சுவிசேஷத்தின் பூரணத்தையே நான் அனுப்பியிருக்கிறேன், பலவீனத்தில் நான் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறேன். வசனம் 18. அவன் என்னோடு இருந்தால் உலகம் தோற்றத்திலிருந்து முத்திரிக்கப்பட்ட இந்த சமயத்திலிருந்து எனது வருகையின் காலம் வரையுமுள்ள அந்த காரியங்களின் இரகசியங்களின் திறவுகோல்களை நான் அவனுக்கு கொடுத்தேன், இல்லைவென்றால் அவனுக்கு பதிலாக மற்றொருவனையும் நான் ஏற்படுத்துவேன். வசனம் 19. ஆகவே அவனது விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவனை கவனித்து கொள்ள சகலத்தையும் அறிந்து இருக்கிற பரிசுத்தாவியான தேற்றவாளனை அது கொடுக்கப்படும். வசனம் 20. தேவனுக்காக நீ எழுத வேண்டியதுமென்ற ஒரு கட்டளைகளை நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் தெரிந்து கொண்டவர்களை இரட்சிப்புக்காக அவைகளை எனது நெஞ்சிலே இருப்பதை போல வசனங்களை கொடுக்கப்படும். வசனம் 21. ஏனெனில் அவர்கள் எனது குரல்களை கேட்டார்கள், என்னை காண்பார்கள், உறக்கமாய் இருப்பார்கள், எனது வருகையின் நாளிலே விழித்திருப்பார்கள், ஏனெனில் நான் பரிசுத்தமாய் இருப்பதை போல அவர்களும் பரிசுத்தமாயிருப்பார்கள். வசனம் 22. அப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன், அவனோடு இரு, அவன் உன்னோடு பயணம் செய்வான், அவனை கைவிடாதே, நிச்சயமாக அந்த காரியங்கள் நிறைவேறப்படும். வசனம் 23. நீ எழுந்து இருக்க வரை இதோ தீர்க்க தரிசனம் உரைக்க அது அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படுகிறபடியே நீ அவனுடைய விசேஷத்தை பிரசங்கித்து அவனது வார்த்தைகளை நிரூபிக்க பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கூறுகிறவற்றையே ஆராய்ந்து பார். வசனம் 24. நீ பிணைக்கப்பட்டு இருக்கிற கட்டளைகளை உடன்படிக்கைகளையும் யாவற்றையும் கைக்கொள்ளுவாயாக. உன்னுடைய நம்பிக்கைக்காக நான் வானத்தை அசைக்க பண்ணுவேன், சாத்தான் நடுங்குவான், சியோன் மலைகளின் மேலே களிகூர்ந்து செழிந்து தோங்கும். வசனம் 25. என்னுடைய சொந்த ஏற்ற கால இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும், நான் கொடுத்த திறவுகோல்கள் அவர்கள் திடப்பட்டு என் மேலே தாறுமாறாக்கப்பட
மாட்டார்கள். வசனம் 26. உங்கள் இருதயங்களை உயர்த்தி சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. வசனம் 27. சிறு மந்தையே, பயப்படாதே, நான் வரும் வரை ராஜ்யம் உன்னுடையதாய் இருக்கிறது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அது அப்படியே ஆகக்கடவது. ஆமேன்.